வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் டே 6 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக கவுளி அப்படிங்கிறது பள்ளி. கவுளினா நமக்கு பள்ளின்னு தெரியும். கவுளி அப்படிங்கிறது வடசொல் தமிழில் பள்ளி. காசம் அப்படிங்கிறது ஈழ நோய், இருமல் நோய் தான் காசம். காசநோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, காசம் அப்படிங்கிறது ஈழை நோய், இருமல் நோய். காசாயம் அப்படின்னா காளி. காசாயம் அப்படிங்கிறது காளி. காயம் அப்படின்னா உடல், யாக்கை, வான். காயம் அப்படின்னா உடல், யாக்கை அப்படின்னாலும் உடல் தான், வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே காயம். காரியதரிசி அப்படிங்கிறது அமைச்சன், செயலாளன் தான் காரியதரிசி. காரியதரிசி வந்து யார்? அமைச்சன், செயலாளன். காரியஸ்தன்னா செயலாளன். காலக்கிரமம் அப்படிங்கிறது கால ஒழுங்கு தான் காலக்கிரமம். காலட்சேபம் அப்படின்னா வாழ்க்கை நாள் கழிதல் தான் காலட்சேபம் அப்படிங்கிறது. வாழ்க்கை நாள் கழிதல் காலட்சேபம். அப்புறம் கிஸ்தி அப்படிங்கிறது இந்துஸ்தானி சொல்லு, அது தமிழில் திரை. கிஸ்தினா திரை. கியாதி அப்படின்னா புகழ், மேன்மை தான் கியாதி. கிரகசாரம் அப்படிங்கிறது கோள்நிலை கோட்சாரம் தான் கிரகசாரம். கோள்நிலை கோட்சாரம். கிரகணம் அப்படிங்கிறது பற்றுதல், பிடித்தல் தான் கிரகணம். கிரகம் அப்படின்னா வீடு, கோள், பற்றுதல், பிடிப்பு. கிரகித்தல் அப்படிங்கிறது பற்றுதல், இழுத்தல், கவர்தல், உணர்தல். இது எல்லாமே கிரகித்தல். பற்றுதல், இழுத்தல், கவர்தல், உணர்தல். கிரமம் அப்படிங்கிறது ஒழுங்கு, முறைமை தான் கிரமம். அப்போ இங்கே கிரகணம் அப்படின்னா பற்றுதல், பிடித்தல்னு தமிழ் சொல்லியிருக்காங்க. கிரகம் அப்படிங்கிறது பற்றுதல், பிடிப்புன்ட்டும் அர்த்தம் இருக்குது. கிரகித்தல் அப்படிங்கிறது பற்றுதல் அப்படின்ட்டு காமனாக வருது. அதுக்கப்புறம் கிரமம் அப்படிங்கிறது ஒழுங்கு, முறைமை. கிரயம் அப்படின்னா விலை. கிராமம்னா சிற்றூர். கிரியை அப்படின்னா தொழில், செயல், வினை, சடங்கு தான் என்னது கிரியை. கிரீடம்னா முடி. கிருஷி அப்படின்னா பயிர், உழவு, பயிர் செய்கை தான் கிருஷி. கிருஷினா பயிர், உழவு, பயிர் செய்கை. கிருஷ்ணபசம் அப்படின்னா தேய்பிறை தான் கிருஷ்ணபசம். கிருபைனா அருள், இரக்கம் தான் கிருபை. கிருமி அப்படின்னா பூச்சி, புழு தான் கிருமி. கிளேசம் அப்படின்னா அச்சம், கவலை, துன்பம் தான் கிளேசம். கிளேசம்னா அச்சம், கவலை, துன்பம். கீனம் கீனம் ஷீனம் அப்படின்னா கேடு, சிதைவு தான் எனது கீனம். கீனம் ஷீனம் அப்படிங்கிறது கேடு, சிதைவு. கீதம்னா இசை, இசைப்பாட்டு. கீர்த்தி அப்படிங்கிறது வடசொல். தமிழில் வந்து புகழ், இசை. கீர்த்தி அப்படிங்கிறதுக்கு தமிழில் புகழ், இசை. குஷ்டம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வந்து தொழுநோய், பெருநோய் தான் குஷ்டம். அப்புறம் குணம் அப்படின்னா தமிழ் சொல் இயல்பு. குணம் அப்படிங்கிறதே இங்கே வடசொல் தான். தமிழ் சொல் வந்து இயல்பு. அப்புறம் குதூகாலம் அப்படின்னா பெருங்களிப்பு. குதூகாலம் அப்படிங்கிறது பெருங்களிப்பு, பெருமகிழ்ச்சி. குபேரன் அப்படிங்கிற வடச்சொல்லுக்கு தமிழில் பெருஞ்செல்வன், செல்வக்கடவுள் தான் குபேரன். பெருஞ்செல்வன், செல்வக்கடவுள். குமரி, குமாரி தமிழ் சொல் வந்து நங்கை, மணமகா பெண், புதல்வி, மகள். இதெல்லாம் குமரி, குமாரி. அடுத்தது கும்பம் அப்படின்னா குடம். குருபக்தி அப்படிங்கிறது ஆசானிடத்தன்பு. ஆசானிடத்தில் வச்சிருக்கக்கூடிய அன்பு தான் குருபக்தி. குருவினிடத்தன்பு. ஆசானிடத்தன்பு, குருவினிடத்து அன்பு. அப்புறம் குருவி அப்படின்னா உருவிழி, அழகிளி தான் குருவி. உருவிழி, அழகிளி. குரூரம் அப்படின்னா கொடுமை, அஞ்சாமை, தருகன் தான் குரூரம். குருவினா உருவிழி, அழகிளி. குரூரம்னா கொடுமை, அஞ்சாமை, தருகன். குரோதம் அப்படின்னா உட்பகை. குரோதம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் உட்பகை. குலஸ்திரி அப்படின்னா குலமகள் தான் குலஸ்திரி. குன்மம்னா சூளை, வயிற்று வலி. இதுதான் குன்மம். குன்மம் அப்படிங்கிறது சூளை, வயிற்று வலி. சூளை அப்படின்னா ஒரு வயிற்று வலி அப்படின்ட்டு நம்ம தமிழில் படிச்சிருப்போம். அதுக்கு வடசொல் வந்து குன்மம். கேலி அப்படின்னா பகடி, இகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழ் சொல். கேலிங்கிறது வடசொல், பகடி, இகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழ் சொல். கைங்கரியம் அப்படின்னா தொண்டு, பணி தான் கைங்கரியம். கோஷ்டம் அப்படின்னா கூட்டம், மனப்பொருள், பேரொளி தான் கோஷ்டம். கூட்டம், மனப்பொருள், பேரொளி. கோஷ்டினா கூட்டம். கோஷ்டி அப்படிங்கிறது கூட்டம். கோத்திரம் அப்படின்னா குலம், வகுப்பு, மரபு தான் கோத்திரம். கோரம் அப்படின்னா கொடுமை, அச்சம் தான் கோரம். சகசம் அப்படின்னா இயற்கை, ஒற்றுமை. சகடம், சகடு அப்படின்னா வண்டி. சகடம், சகடு அப்படிங்கிறது வண்டி.
சகவாசம் அப்படின்னா கூடவிருத்தல், உடனுறைதல், பழக்கம், சேர்க்கை, நட்பு, இது எல்லாமே சகவாசம். சகன் அப்படின்னா தோழன், கூட்டாளி தான் சகன். சகாயம் அப்படின்னா உதவி, துணை, நயம், நன்மை, மலிவு, பயன், இது எல்லாமே சகாயம். உதவி, துணை, நயம், நன்மை, மலிவு, பயன். சகித்தல் அப்படின்னா பொறுத்தல். சகுனம்னா குறி. சகோதரன் அப்படின்னா உடன் பிறந்தான். தமையன் தம்பி தான் சகோதரன். சகோதரி அப்படின்னா உடன் பிறந்தால் தமக்கை, தங்கை. நன்றி.